Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, இது வந்து ஒரு சின்ன என்ன சொல்கிறது, ஒரு கமெண்ட்ஸ்க்கு ஒரு ஆன்சர்னு சொல்லலாம். ஏஞ்சல் புரோக்கிங் பற்றி உங்களுடைய வியூ சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏஞ்சல் புரோக்கிங் அப்படின்ற வியூ அப்படின்றத என்ன பற்றி எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, டிஸ்கவுண்டட் புரோக்கர்ஸ் எல்லாமே என்ன ஃபெசிலிட்டி இருக்குதோ சேம் அதே ஃபெசிலிட்டி தான் ஏஞ்சல் ஒன்லேயும் இருக்குது. பரவாயில்லையா அப்படின்னா ஓகே பரவாயில்ல. அதாவது டிஸ்கவுண்டட் புரோக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா. நீங்கள் மேபி அலைஸ் ப்ளூவாக இருக்கட்டும், இல்லை வேறு என்ன எவ்வளோ இருக்காங்க டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ். இப்போ நம்ம அலைஸ் ப்ளூ லிங்க் கூட இங்கே கொடுத்துருக்கேன், என்னோடய லிங்க்லேயே கொடுத்துருக்கேன். அலைஸ் ப்ளூ கொடுத்துருக்கேன், ஃபயர்ஸ் கொடுத்துருக்கேன், ஏஞ்சல் புரோக்கிங் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஸ்டாக்ஸும் கொடுத்துருக்கேன். ஓகே, அப்ஸ்டாக்ஸும் பரவாயில்ல. சார் ஏஞ்சல் புரோக்கிங் மட்டும் பற்றி சொல்லுங்கள், நீங்கள் மற்றதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா என்ன சொல்கிறது, எல்லாமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக வந்து கிட்டத்தட்ட 99% எல்லாமே சேம் தான். ஏஞ்சல் புரோக்கிங்கில் பொசிஷனில் நீங்கள் இருந்தீங்க, ஒரு ஆர்டர் போட்டுவிட்டீங்க, இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணனா ஓகே நல்லா க்ளோஸ் ஆகும். என்ன சொல்கிறது, மிச்சத்தில் வந்து கொஞ்சம் லேட்டாக தாமதமாகும். லிட்டில் பிட் சர்வர் இஷ்யூ இருந்ததுனால என்னென்னா ஒரு சில டைமில் க்ளோஸ் ஆகிறதுக்கு லேட் ஆகும், இல்லை பொசிஷன் க்ளோஸ் ஆகாது, கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்கும், டென்ஷனில் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இதில் வந்து கொஞ்சம் கம்மி. அதாவது ஏஞ்சல் ஒனில் வந்து கொஞ்சம் கம்மி. மிச்சப்படி வந்து நீங்கள் கால்ஸ் அட்டென்ட் பண்ணணும், இம்மிடியேட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிலாம் வந்து முடியாத விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க. இப்போது நீங்கள் ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்கிட்ட போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோத்திலால் ஓஸ்வாலாக இருக்கட்டும், இல்லை ஷேர்கானாக இருக்கட்டும், நீங்கள் அது பார்த்தீங்கன்னா ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜை உங்களுக்கு வாங்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோன் பண்ணி இமீடியேட் உங்களுடைய பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து அங்கே வந்து உங்களுக்கு பிரான்ச் இருக்கும், உங்கள் பிரான்ச்சில் வந்து உங்களுடைய காலை வந்து இமீடியேட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, இமீடியேட்டாக வந்து உங்களுக்கு சர்வீஸ் கிடைச்சிடும். அது வந்து ஃபுல் சர்வீஸ் புரோக்கர். இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஏஞ்சல் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்விட்டி டெலிவரி சார்ஜஸ் வந்து 0 இருக்குது. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்விட்டி டெலிவரி சார்ஜஸ் 0. அப்புறம் இன்டர்டேக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 20 ரூபீஸ் இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸ் ப்ரோக்கரேஜ் உங்களுக்கு இன்டர்நெட் சார்ஜஸ். அதுக்கப்புறம் மிச்சலாம் விட்டுங்க, அதெல்லாம் வந்து என்ன சொல்லுறது, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. இதெல்லாம் நமக்கு முக்கியமாக நமக்கு ட்ரேடிங் தேவை என்னென்னா 2 விஷயம். ஈக்விட்டியில் டெலிவரி சார்ஜஸ் வந்து ட்ரேட்ஸ் வந்து இது ப்ரோக்கரேஜ், இது 2 முக்கியமான விஷயம். ஸோ இதை நீங்கள் கவனிக்கணும். இதை கவனிச்சிங்க ஏஞ்சல் ஒன் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், ஏஞ்சல் ஒன் நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். சரி, இது எப்படி சார் ஓப்பன் பண்ணுறது, இந்த லிங்க்கை நாங்கள் எப்படி ஓப்பன் பண்ணுறதுனா, இந்த நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா, இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ பார்த்துட்டு கீழே வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அலைஸ் ப்ளூ வரும். உங்களுக்கு விருப்பமாக தான் எதில் வேணால் ஓப்பன் பண்ணிங்க, நான் வேணான்னு சொல்ல வரல, எதில் வேணால் ஓப்பன் பண்ணிங்க. கீழே 4th ஒன் வந்து ஏஞ்சல் அக்கௌண்ட் புரோக்கிங் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அது கிளிக் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு ஓப்பன் பேஜ் ஆகிடும். உங்களுடைய பேர் வந்து அவங்க டைப் பண்ணுங்கள், உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் உங்களுடைய ஃபோன் நம்பர் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபர்தராக என்னென்ன உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிளிக் பண்ணி வந்துடும். சரி சார், இப்போது நாங்கள் ஏன் உங்கள் லிங்க்லேருந்து ஓப்பன் பண்ணணும், நீங்கள் நான் டேரெக்டாக கூகுளே போய் ஓப்பன் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கூகுளே போய்ட்டு ஓப்பன் பண்ணலாமே அப்படின்னு. சரி, ஒருவேளை நீங்கள் என்னோடய லிங்க்லேருந்து நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய வியூஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன். இது வந்து என்னுடைய டெலிகிராம் சேனல். இது அதாவது என்னோடய வியூஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். அது வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வேளை நீங்கள் கற்றுக்கிற ஸ்டேஜில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா சப்போர்ட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டாக்ஸ் எங்கே போகும், இந்த ஸ்டாக்ஸ் கீழே வருமா மேலே போகுமா எதுவும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனால் டவுன் ஆகும், இந்த இதில் வெயிட் பண்ணலாம், இந்த பக்கம் மேலே போகும், இந்த பக்கம் கீழே வரும், எதுவும் கீழே வரும் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் சார் ஏஞ்சல் புரோக்கிங் மட்டும் தான் ஓப்பன் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4 லிங்க் கொடுத்துருக்கீங்க இல்லைங்களா, 4ல் எதில் வேணாலும் ஓப்பன் பண்ணுங்கள். நான் ஏஞ்சல் புரோக்கிங் என்னத்துக்கு சொல்லணும்னா, ஏஞ்சல் புரோக்கிங் நிறைய பேர் டவுட் கேட்டுருந்தாங்க. ஸோ ஏஞ்சல் புரோக்கிங் பரவாயில்லையான்னு கேட்டிருந்தாங்க. அதனால் மட்டும்தான் வந்து இந்த விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மிச்சப்படி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக சொல்லலை. ஸோ நிறைய பேர் ஒரு 10 பேர் ஒரு விஷயத்தை கேட்குறான்னு அவங்களுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணல இல்லைங்களா. கிட்டத்தட்ட நம்ம வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷமாக சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ மேலும் உங்களுடைய ஆதரவு அன்புடன் கேட்டுக்கிறேன், ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தர் கேட்டாங்கன்னா ஓகே பரவாயில்ல அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்னா, 10 பேர் வந்து ஒரே விஷயத்தை கேட்க சொல்ல என்னால் இமீடியேட்டாக வந்து அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியே பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.